வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்க இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்புல உருவாக்க படம் தான் ஜகமே தந்திரம். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த படத்தோட சில போஸ்டர்ஸ் எல்லாம் வெளிவந்துருந்துச்சு. இந்த படம் May 1 ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமா இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் டேட் தொடர்ச்சியாக தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் ரசிகர் மத்தியில் அதிகமாக இருக்கு. அதே போல தனுஷ் மற்றும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாயிருந்த படம் தான் கர்ணன். இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அண்மையில தான் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் முழுசா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தாங்க படத்தையும். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம தனுஷ் அவர்கள் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில இந்த படத்தோட அடுத்த கட்ட அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தனுஷ் அவருடைய ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது யாருமே எதிர்பாராத விதமா இந்த படத்துக்கு மீண்டும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்க இந்த ஒரு கர்ணன் படத்தை மாரி செல்வராஜ் இயக்கிறாரு. இந்த படம் ஏற்கனவே இரு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையை உள்ளிட்டு இந்த படத்தோட கதையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம நடிகர் கருணாசர் கார்ல அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஸோ ஜாதி சார்ந்த கட்சி, அதாவது மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற அவங்களுடைய மொத்த கூட்டமைப்பு சார்பா இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்புகள் கிளம்பி இருந்துச்சு. அப்பவே பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவருடைய ரசிகர்களும் கர்ணன் அப்படின்ற டைட்டில தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த ஒரு படத்துக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவங்களுடைய போராட்டம் கொஞ்சம் தீவிரமா இருந்தனால இவங்களுடைய போராட்டம் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. அதே வேளையில தற்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய ரசிகர்கள் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல கர்ணன் அப்படின்னா அது சிவாஜி மட்டும்தான். சோ அவர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு கர்ணன் அப்படின்ற மாதிரி நீங்க டைட்டில் பணம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் வைக்க கூடாது, அது எங்க மனதை புண்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதனால இந்த படத்தோட டைட்டில மாத்த போறாங்களா இல்ல இந்த படத்தோட டைட்டில ஏதாவது மேலும் ஆட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஒரு போராட்டம் பாத்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவங்க போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சோ அவங்க பாத்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற எக்கச்சக்க பயத்திலையும் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருக்கதா சொல்லப்பட்டு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.